என்னோடய அப்பா வந்து நீ படிக்கலைன்னா கூட பாட்டை படின்னு சொன்னது தான் எனக்கு இந்த மறக்க முடியாத காரணம். ஸ்கூலில் பற்றியோ மார்க்கை பற்றியோ நீ கவலைப்படாது என்ன. அதுவும் ஸ்பெஷலி ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் ஒரு 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 ஆர்டிஸ்ட், ஹி வாஸ் ஆல்சோ an ஆர்டிஸ்ட். அவர் வந்து பெரிய நாடக நடிகர். அவர் வந்து என் புள்ள வந்து பாடகனாக வரணுங்கிறது ஆசை. அதனால் நான் வேறு எதுவும் எனக்கு தெரியாது. அண்ணா சொல்லுவார், தம்பி எனக்கு ஒரு ரேடியோ கூட டியூன் பண்ண தெரியாதுன்னு. அதே மாதிரி எனக்கு வேறு எதுவும் தெரியாது, ஆனால் சங்கீதமும் தெரியாது. அதுதான் எனக்கு சொல்ல தெரியும். ஏன்னா வர வர ஒவ்வொரு நாளும் அதை பற்றி படிச்சுட்டே போகும்போது நான் இன்னும் என்ன பண்ண முடியும், காலம் கழிஞ்சுட்டே இருக்கேங்கிற பயத்தினால நான் சொல்கிறேன். இது சத்தியம். இது நான் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். நான் இங்கேருந்து என்னோடய அங்கிள் வீட்டில் பெரம்பூரில் இருந்தேன். அங்கேருந்து நடந்து மாம்பழத்துக்கு வரத்துக்கு காரணம் என்னென்னா, அசோசியேட்டட் வாசுன்னு இருந்தார். அவர் வந்து சாப்பாடு தரும், மத்தியான சாப்பாடு. அது நடந்து அங்கேருந்து வந்து கீழ்பாக்கு வழியாக மெதுவாக அந்த ஓரமாக வந்துட்டு இருப்பேன். அப்போ நான் வந்து ஒரு ராகத்தை பெரம்பூர்லேருந்து பிடிச்சதுன்னா மாம்பழம் வர அது பாடிகிட்டே வந்துட்டே இருப்பேன்.